ரவா கிச்சடி பண்ண போகிறோம் இன்னைக்கு. வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ரவா வறுத்து எடுத்திருக்கேன். பட்டாணி முந்தின நாளே நான் காஞ்ச பட்டாணின்றதுனால ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், ஒரு 1/2 கப் கேரட் இந்த மாதிரி நீட்டாக சன்னமாக அறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு டக்குன்னு அது குக் ஆகும், ஈஸியாக பாயில் ஆகிறதுக்காக. ஒரு பொட்டேட்டோ அதே மாதிரி சன்னமாக அறுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசுக்குனது ஒரு ஸ்பூன் வர மாதிரி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நிழலில் உலர்த்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹைஜீனிக்காக. கரம் மசாலா பொடி, மஞ்சள் தூள், உப்பு. இப்போ டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவையும் ஆனியனையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. கேரட், உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் கூட அந்த சூட்லேயே வெந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வேக வச்ச பட்டாணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்துடுங்க அதுலேயே. ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கிலோ ரவைக்கு நான் 3/4 லிட்டர் தண்ணி எடுக்கிறேன். இந்த கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொதிச்சு திறக்கும் போதே வாசனை எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ரவையை ஆட் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதும் லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை மாற்றிட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் திறக்கும் போது எப்படி சூப்பராக அந்த தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ மேலோட்டமாக ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டு, நெய் கூட விடலாம் நீங்கள், விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக. குழந்தைங்க நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சர்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக சாப்பிடுவாங்க.